அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தரை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு. அரசு ஊழியர்களுக்கு வெளியான விசேட சுற்றறிக்கை. முன்னாள் அமைச்சர்களின் சிறை அறைகள் தீவிர சோதனை. யாழில் காரொன்று தடம் புரண்டதில் 3 படுகாயம். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட மாட்டாது. விதிமுறைகளை மீறி இயங்கிய மருந்தகங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இணைய விளம்பரங்களில் கோடி ரூபாய் பணமோசடியில் சிக்கிய பெண் கும்பல். கௌதமாலா சிறைகளில் கலவரம், 46 காவலர்களை சிறைப்பிடித்த கைதிகள். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி காணக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கத்தின் போது மூத்த அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிய உயர் அரச அதிகாரி விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் திகதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் பலம் வாய்ந்த அரசியல்வாதி மீது சுமத்தப்பட்ட அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக இந்த அதிகாரி கைது செய்யப்படுவார் என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. ரமலான் காலத்தில் அரச ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகின்றது. அதன்படி அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 21 வரை சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி பிரார்த்தனை மற்றும் மத நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதிகாரிகள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடக்கூடிய வகையில் பணிமாற்றங்களை ஏற்பாடு செய்யுமாறும், மேலும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சிறப்பு விடுப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கை கூறுகின்றது. அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களை அமைச்சு கண்டுள்ளது. அதன்படி காலை 3:30 மணி முதல் காலை 6 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, மாலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை என அந்த நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுதுகமே ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெலிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய வெலிக்கடை சிறைச்சாலையில் கே பிரிவில் இருவருடன் சேர்த்து சுமார் 150 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்தே அழுத்கமேவிற்கு நிதி மோசடி குற்றச்சாட்டில் 20 வருட கடூழிய சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழில் விபத்தில் சிக்கி மூவர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் அச்சுவேலி வல்லை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்திலிருந்து மந்திகை நோக்கி பயணித்த காரொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் அச்சுவேலி வல்லை பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த பாலத்தில் தடம் புரண்டுள்ளது. இதன்போது கார் சேற்றில் புதைந்த நிலையில் அதில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். திருநெல்வேலி ஆடியபாதம் வீதியை சேர்ந்த தாயும் தந்தையும் மற்றும் மகளும் பயணித்த நிலையில் மகளின் கால்கள் முறிவடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மூவரும் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கைவிடப்படாது என ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னிலகே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி ஆகியோர் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எந்தவொரு காரணத்திற்காகவும் கைவிடப்படாது என அமைச்சர் பன்னிலகே தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பில் எழுந்துள்ள தொழில்நுட்ப பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிரிபத்கொடே பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். எந்தவொரு சூழ்நிலையிலும் உத்தேச கல்வித்துறை மறுசீரமைப்புகள் கைவிடப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் விதிமுறைகளை மீறி இயங்கி வந்த 3 தனியார் மருத்துவங்களுக்கு கல்கமுவ, நிக்கவெட்டிய மற்றும் பிலச நீதவான் நீதிமன்றங்களினால் 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வைத்தியரின் பரிந்துரை சீட்டு இன்றி மருந்துகளை விற்பனை செய்தமை, அனுமதி பத்திரமின்றி மருந்தகத்தை நடத்தியமை மற்றும் தகுதி வாய்ந்த மருந்தாளர் இன்றி மருந்தகத்தை இயக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. இதனை அடுத்து இக்குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு நிக்கவெரட்டிய பிரதேசத்தை சேர்ந்த மருந்தகத்திற்கு 3 லட்சம் ரூபாய் அபராதமும், அம்போஹோட்டே தக்கல்ஸ்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த மருந்தகத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கல்கமுவ பிரதேசத்தை சேர்ந்த மற்றொரு மருந்தகத்திற்கு 1,50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணையமூடாக மக்களை ஏமாற்றி பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒரு குழுவை கைது செய்துள்ளதாக மேல்மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரிகள் மற்றும் அவர்களது மைத்துனி ஆகியோர் அடங்குவார் என்று போலீசார் கூறுகின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் தரமான தளபாடங்களை நியாயமான விலையில் விற்பனை செய்ததாகவும் அவற்றிற்கு உத்தரவாதம் வழங்குவதாகவும் இணையதளங்களில் விளம்பரங்களை பதிவிட்டுள்ளனர். இதனை நம்பி நாட்டின் பல பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் பணத்தினை வாய்ப்பு செய்துள்ள நிலையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்தை இவர்கள் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த குற்றங்களை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு மொபைல் போன், தனியார் வங்கிகளிலிருந்து 2 விசா அட்டைகள் மற்றும் மோசடி பணத்தில் ரூபாய் 87,000 ஆகியவற்றை சந்தேக நபர்களிடமிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாணத்தின் தெற்கு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் OIC இன்ஸ்பெக்டர் சுமித் ஜெயசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் குழு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் உள்ள 3 முக்கியமான சிறைகளில் கைதிகள் திடீரென கலவரத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து 46 சிறை காவலர்களை பிணையாக பிடித்து வைத்துள்ளதால் நாடு முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சிறையில் இருக்கும் சமூக விரோத கும்பல் தலைவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சில சிறப்பு சலுகைகளை சிறை நிர்வாகம் அண்மையில் ரத்து செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தங்களை வேறு சிறைகளுக்கு மாற்ற வலியுறுத்தியும் கைதுகள் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர்.
தற்போது கைதிகளின் பிடியில் உள்ள சிறைச்சாலைகளை சுற்றி தேசிய பாதுகாப்பு படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை உயிரிழப்புகளோ அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இது தொடர்பாக அந்த மாநாட்டின் உள்துறை அமைச்சர் மார்கோ ஆண்டனியோ வில்லிடா பேசுகையில், கைதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருக்கின்றது. இருப்பினும் அவர்கள் விதிக்கும் சட்டவிரோத நிபந்தனைகளுக்கு அரசு ஒருபோதும் பணியாது என்று உறுதிபட தெரிவித்தார். முன்னதாக கடந்த அக்டோபரில் சிறையிலிருந்து 20 கைதிகள் தப்பியோடிய விவகாரத்தில் அப்போதைய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட 3 பதவி விலகினர். அப்போது கவுதமாலா அதிபர் பெர்னாண்டோ அரவெலோ கூறுகையில், சிறைக்குள் இருப்பவர்களுக்கும் வெளியில் நடக்கும் குற்றச்செயல்களுக்கும் இடையிலான தொடர்பை துண்டிக்க வேண்டும். சிறைச்சாலையை முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே எங்களின் முக்கியமான நோக்கமாகும் எனவும் குறிப்பிட்டிருந்தமை கூறத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.